3 மொழிகள் ஏன் கூடாது? 3வது மொழியை ஒரு மாணவன் ஏன் கற்கக்கூடாது சொல்ற உங்ககிட்ட நான் கேட்கிறேன். நான் ஏன் ஆங்கிலத்தை நீங்க வெறுக்கிறீங்க? ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க நினைக்கிறீங்க. இவ்வளவு முன்னேற்றம் நம்முடைய தமிழக மாணவர்கள், இந்திய இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் ஆங்கில புலமை. அது ஏன் நீங்க தவிர்க்க பாக்குறீங்க அங்கிறத நான் வைக்கிற வாதம். சரி, இப்ப நான் அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். நம்ம இப்படி இந்த அந்த மொழி புரட்சி அந்த 1900 கிட்டத்தட்ட 30ல இருந்தே மொழி புரட்சி தமிழ்நாட்டில் இருந்தது. 60களில் பொறுத்த வரைக்கும் அந்த உச்சத்துக்கு வருது. ஏன்னா இருமொழி அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தி தான் இந்த ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருமொழி கொள்கையை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அப்ப மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு வீதிக்கு போராடினாங்க. 1964 ஜனவரி 23ஆம் தேதி கீழப்புலவூர் சின்னசாமி, கீழப்புலவூருக்கு அவர் ஊர், சின்னசாமிங்கிற 27 வயது இளைஞர், திருமணமானவர், ஒரு 10 மாச குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அவர் இங்க திருச்சி ரயில் நிலையத்தில் தன் உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணையை போட்டு தீய வச்சுக்கிறார். தீ அப்படியே எரியுது. தாய் தமிழ் வாழ்க, இந்திய ஆதிக்கம் ஒழிகன்னு சொல்லிட்டே கத்திக்கிட்டே அப்படி இறந்துறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மாத்திரம் கிடையாது, பள்ளி மாணவர்களும் சரி, பலாயிரக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு போராடினாங்க. நாட்டையே ஒரு உலுக்கிச்சு அந்த போராட்டம், மாணவர் போராட்டம். இன்னைக்கு திராவிட இயக்கத்துடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்கன்னா அந்த மாணவர் போராட்டத்தில் தான் வந்தாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, மாணவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியம், மாணவர்கள் முக்கியம். அதே மாதிரி நம்முடைய இங்க எனக்கு முன்னாடி பேசுறவங்களும் சொன்னாங்க, ஒரு ஃபாதர் சொன்னாரு, பல கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் யூனியனே கிடையாது, இது போன்ற நிகழ்ச்சிகளே கிடையாது. ஆனால் கல்வி மாத்திரம் கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த உலகத்துக்கு தேவைங்கிற உணர்த்திற்கு தாண்டிதான் அந்த மொழி புரட்சி பத்தி நான் பேசுறேன், மாணவர்களுடைய பங்களிப்பை பத்தி நான் பேசுறேன். நான் அப்படி அந்த மாணவர்கள் பொறுத்த வரைக்கும், அந்த மாணவர்கள் இல்லைன்னா அந்த மொழி புரட்சி நடந்திருக்காது, நம்ம அந்த இருமொழி கொள்கையே இருந்திருக்காது. தமிழகமும் சரி, தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் அந்த இருமொழி கொள்கையை எடுத்துக்கிட்டதுனாலதான்.